உட்காருங்க ஏன் பாவம் நீங்க இதுல ப்ரூஃப்ங்க வாட்ஸ்அப் இது போலீஸ் தான் கொடுக்கணும். என்னடா குளோபல் வச்சிருக்கீங்க பாட்டில் பாரு வண்டிக்கு இது என்ன வரும்? அவன் லைசென்ஸ் இருக்கான்னு முதல்ல வண்டியோட ரெக்கார்ட்ஸ் கேளுங்க எனக்கு எல்லாமே டவுட்டா இருக்குது. பொள்ளாச்சியில் இருந்து பெங்களூரு நோக்கி 50 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று பல்லடம் அருகே படுகபாளையம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது அலைபாய்ந்தபடி தாறுமாறாக ஓடியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் தங்கள் பேருந்துக்கு என்ன ஆச்சு என்று பார்த்தபோது ஓட்டுநர் போதையில் நிலை தடுமாறிய நிலையில் பேருந்தை இயக்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக பேருந்தை சாலை ஓரம் நிறுத்த வைத்தனர். ஓட்டுநரின் ஜிக்ஸாக் டிரைவிங்கை கண்டு மிரண்டு போன வாகன ஓட்டிகளும் ஆம்னி பேருந்தை மடக்கினர். பேருந்து ஓட்டுநரை சிறைபிடித்து அவரை சோதனை மேற்கொண்டதில் ஜூஸ் பாட்டிலில் மதுவை கலந்து வைத்திருந்ததை கண்டுபிடித்து அதை பறிமுதல் செய்து பல்லடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். உட்காருங்க ஏன் பாவம் நீங்க இதுல ப்ரூஃப்ங்க வாட்ஸ்அப் இது போலீஸ் தான் கொடுக்கணும். ஏங்க அந்த ஓனர் அந்த கூப்பிட்டீங்களா யாரும் நான் தான் கூப்பிட்டேன். போட்டோ எடுத்து தம்பி போட்டோ எடுத்து பாட்டில் வச்சுக்கிறேன். வண்டிக்கு வரையில குடிக்கல அவருக்கு சொல்லுங்க. போலீசார் வருவதற்குள்ளாக ஓட்டுநரை லெஃப்ட் ரைட் வாங்கி அப்படியே தரையில் அமர வைத்தனர். ஓனர் கேட்டா ரெஸ்பான்ஸ் இல்ல. வண்டி யாரையும் நல்லா தெரியும். ஓனர் சர்டிபிகேட் கொடுக்குறேன். ஓனர் என்னடா குளோபல் வச்சிருக்கீங்க பாட்டில் பாரு இது வண்டிக்கு இது என்ன வரும்? நமக்கு அவன் லைசென்ஸ் இருக்கான்னு முதல்ல வண்டியோட ரெக்கார்ட்ஸ் கேளுங்க எனக்கு எல்லாமே டவுட்டா இருக்குது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் காவல்துறையினர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஓட்டுநர் வெங்கடாச்சலபதியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்தனர். அவர் அளவுக்கு மீறிய போதையில் இருப்பது தெரிய வந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ததோடு அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் உத்தரவு பிறப்பித்தார். அந்த பேருந்து ஓட்டுநரை வீட்டுக்கு அனுப்பிய நிலையில் 1 மணி நேர தாமதத்துக்கு பின்னர் மாற்று ஓட்டுநர் மூலம் அந்த பேருந்து பெங்களூரு புறப்பட்டு சென்றது. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உஷாராக இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாகவே பேருந்து பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.